ஏன் லேட்டு வகுப்புக்கு அப்படின்னு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே சண்டை அப்படின்னு. உங்கள் அப்பா அம்மாவுக்கு சண்டை, நீ ஏன்டா வரல அப்படின்னு. ஒரு ஷூ வந்து எங்கள் அம்மா கையில் இருந்துச்சு, ஒரு ஷூ எங்கள் அப்பா கையில் இருந்துச்சு. அவங்க வந்து எரிஞ்சுக்கிட்டு கொலை பண்ணி செத்துரும் சொல்லி ஒரு வேகமா ஓடினேன், குளத்துல விழுந்து செத்துரும் சொல்லி வேகமா குளத்துல விழுந்து இப்படி சாக போனேன். ஒரு ஆள் நிறுத்தினா, ஏய் நில்பா என்ன செய்ய போற அப்படின்னு. தற்கொலை பண்ணி சாகலாம் உள்ள போறேன். ஏய் சண்டால போய் அதுக்குள்ள முதல்ல இருக்கா அப்படின்னு முதல்ல இருக்கான்னு ஓடிட்டான். கடவுளே எனக்கு இம்சையான இம்சை என் மனைவிட்டு இருந்து, என் பேச்சு ஒன்ன கேட்க மாட்டேன்றா கடவுளே அப்படின்னு. உங்களுக்கு என்ன உனக்கு வரவேணும் அதை சொல்லு அப்படின்னு வாரம் கேட்டார். இங்க இருந்து இலங்கைக்கு பாலம் அமைக்கணும். பாலமா அது ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் செலவாகும், மக்களோட உழைப்பு வேஸ்டா போகும், அதெல்லாம் முடியாது, வேற ஏதாச்சும் கேளு. அப்ப என் முன்னாடி என் சொல்பெல்லாம் கேட்கணும், அதுக்கு உனக்கு முதல் செஞ்சு கட்டி தரேன் பாலத்தோட. இது என்ன ஊரு, இதெல்லாம் ஒரு ஊரா? என்னங்க கோப்பட இந்த கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு என்ன விஷயம்? என்ன சில்லற விஷயத்து கூட காசு கேட்கறான்? என்ன எதுக்கு சில்லற விஷயம்? ஒரு 100 ரூபாய்க்கு சில்லற கட்டணியா, அதுக்கு 100 ரூபாய் இருக்கிறாங்க. கடைக்கு வேகமா போயிட்டு இந்த 2007 வருஷம் பிறந்தோன்னா 2007 காலண்டர் விடுங்க அப்படின்னா, அஞ்சு நேரம் கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க, இப்ப எங்கிட்ட 1300 காலண்டர் தான் இருக்கு அப்படின்னா. புதுசா இன்னைக்கு ஒரு ஆள் சாக்லேட்டை கொண்டு ஓடியாந்தான். என் பக்கத்து வீட்டுக்காரன் 3 லட்ச ரூபா லாட்டரி விழுந்துருச்சு அப்படின்னு இருக்கான். பரவாயில்லையா, அந்த தேசத்தில் நல்ல மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க போலியே. பக்கத்து வீட்டுக்காரன் 3 லட்ச ரூபா லாட்டரி விழுந்து நீ சந்தோஷப்படுறியாடா, உன் எனக்குமே எனக்கு பூரிப்பாரு, கையை கொடு சாக்லேட்டை கூட. என்ன அப்படி ஒன்றும் இல்லை, அந்த லாட்டரி டிக்கெட்டை தொலைச்சுட்டான். அந்த சந்தோஷம் எனக்கு. ஸ்வீட் வாங்கிட்டாரு, 2 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்து பார்த்தா நிறுத்து பார்க்குறாங்க, 1 கிலோ ஸ்வீட் தான் இருக்கு. வேகமா வீட்டுக்கார் போனார். என்னங்க பையனை அனுப்பி 2 கிலோ ஸ்வீட் கொடுத்து விடச்சுன்னா 1 கிலோ தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. நல்லா நிறுத்து பாருங்க. நிறுத்து பார்த்தேன், 1 கிலோ தான் இருக்கு, உங்க பையனை நிறுத்து பாருங்கன்னு சொன்னேன். 1 கிலோ வாங்கி சாப்பிட்டுருக்கேன். தம்பி வீடு குடி வந்திருக்கீங்க, வீடை வந்து கண்ணா அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது, உங்க வீடு மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். ஒரே வாரத்தில் வித்துட்டு ஊருக்கு போயிட்டான். ஏன்னா அவன் விட்டு என்ன செய்வேன். இப்ப நம்மளுக்கு அந்த டாக்டர் எனக்கு நேத்து வந்த கனவு இன்னைக்கு வருது என்ன அப்படின்னு, இது மறு ஒளிபரப்பு. அப்படித்தானே திரும்ப வரும். இப்போ வேலையை பாருங்க.